அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்கம் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு தேவையானது என்னென்னா ஸ்மார்ட் கார்டு, அப்புறமேட்டு வந்து ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அப்ளிகேண்டனுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு, அப்ளிகேண்டனுடைய ஆதார் கார்டு, அப்ளிகேண்டனுடைய அப்பாவுடைய ஆதார் கார்டு, கேஸ் பில், ஜாதி சான்றிதழ் எடுக்க தேவையானது என்னென்னா ஸ்மார்ட் கார்டு, அப்புறமேட்டு ஃபோட்டோ, அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஆதார் கார்டு, அப்பாவுடைய ஆதார் கார்டு, அப்பாவுடைய டிசி, அப்பாவுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஜாதி சான்றிதழ், கேஸ் பில்லு. முதல் பட்டதாரி சான்றிதழ் எடுக்க தேவையானது உங்கள் வீட்டில் உங்கள் பசங்க தான் முதல் பட்டதாரினா அவங்க வந்து முதல் பட்டதாரி சான்றிதழ் எடுக்கலாம். அப்பா அம்மா வந்து 10வது படிச்சிருக்காங்க, 12வது படிச்சிருக்காங்க, டிகிரி வாங்கலை, தாத்தா பாட்டி வாங்கலைன்னா முதல் பட்டதாரி எடுக்கலாம். முதல் பட்டதாரி சான்றிதழ் இருக்கிறதால காலேஜில் வந்து அவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வந்து 25,000 இல்லை 30,000 லெஸ் ஆகும். அதுக்கு தேவையானது ஸ்மார்ட் கார்டு, ஆதார் கார்டு, அப்பாவோட ஆதார் கார்டு, 10th மார்க் ஷீட்டு, +1 மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அப்புறம் கூட பிறந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட போனஃபைட் சர்டிஃபிகேட்டு, இல்லைன்னா அவங்க ஐடென்டி கார்டு ப்ரூஃபு, இல்லைன்னா 10வது படிச்சிருந்தாங்கன்னா 10வது மார்க் ஷீட்டு, அவங்களுடைய ஃபோட்டோ, அப்புறம் 12th டிசி ரொம்ப முக்கியம். அப்புறமேட்டு அஃபிகேன், அதாவது நோட்ரி சர்டிஃபிகேட்டுன்னுவாங்க, அது வந்து ஒரு வக்கீல் மூலயமா வாங்கணும். குடும்பத்தில் யார் யார் பேர் எழுதி அவங்க என்ன படிச்சிருக்காங்க என்ன ஏதுன்னு நோட்ரி சர்டிஃபிகேட் வாங்கணும். பேரண்ட்ஸு படிச்சிருந்தாங்கன்னா 10வதோ இல்லை 8வதோ படிச்சிருந்தாங்கன்னா அவங்களோட டிசி வேணும். அப்படி அவங்க வீட்டில் தாத்தா பாட்டி அவங்க அப்போ படிக்கலைன்னா அவங்களுக்கு டிசி எதுவும் தேவையில்லை.